ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சதய நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள், சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சதய நட்சத்திரத்துக்கு தமிழில் செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செக்கு நம்ம எதுக்கு கொடுக்குறதுன்னா, சொல்லுவாங்கள்ல, சக்கையாக புழிஞ்சி சாரை வெளில எடுத்துடுன்னு சொல்லிட்டு, எந்த தானியத்தை கொடுத்தாலும் தேங்காய் அந்த மாதிரி எள் எதை கொடுத்தாலும் பார்த்து வேர்க்கடலாம் பார்த்தா அதை புழிஞ்சு அதுலேருந்து எண்ணெய் எடுத்துருது இல்லையா? அது மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் எண்ணெய் கொண்டு கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, தேவையானது என்ன அவசியம் தேவையோ அதை கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் சதய நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த சதய நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா இந்த உணவில் ரொம்ப ருசியை அதிகமாக விரும்புவாங்க. அவங்க அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறதுல ருசியான சாப்பாட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், இந்த கும்பராசிக்கும் உணவு தொழில்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்னு. ரொம்ப அதிமேதாவித்தனமாக உள்ளே நான் கும்பராசி சதய நட்சத்திரம் தான், இட்லிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசக்கூடாது. இது எப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா 750 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்குது. 10 விஷயங்களை பேசணுன்னா அதில் 2 விஷயம் ஒத்து போகணும். இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக எங்கே இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இல்லையா? அப்போ சதய நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே ஒரு எதையும் கிரகிச்சிக்கிட்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஒன்று உண்டு. அதாவது சாதாரண விஷயங்களை வாங்கிக்கிட்டால் கூட அதை யாருக்கு புரிகிற மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் நிறைய பிறந்துருவாங்க. ராஜராஜன் இந்த மாதிரி அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சதய நட்சத்திரம், சோழ மன்னர்களில் பாதி பேர் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கோம், அதனால் அதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது இந்த டெலிவிஷன் ஆண்டனா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டெலிவிஷன் ஆண்டனா தான் அந்த ரிசீவர் இருக்குல்ல, அந்த ஒலிக்கற்றைகளை ஒலி அலைகளை ரிசீவ் பண்ணுற ஆண்டனா மாதிரி இந்த சதய நட்சத்திரத்துக்கு பிரபஞ்சத்தோட சக்தியை எளிதாக கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த உணர்வு இருக்கும். சில பேர் அதை வெளிப்படுத்துவாங்க, சில பேர் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த சதய நட்சத்திரம் இதுதான் பார்த்திங்கன்னா செக்கு, கிரைண்டர் இதெல்லாம் குறிக்கிறது. அதனால தான் உணவு தொழிலோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறது. கிரைண்டர், மைதானம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யாராவது குடும்பத்தில் ஒரு காணாமல் போனவர்கள் ஒருத்தங்க இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத நேரத்தில் திடீர் மரணங்கள் சில வீடுகளில் நடந்திருக்கும், உறவு முறைகளில் நடந்திருக்குல்ல, அதையும் அதை வச்சு சில விஷயங்களில் கண்டுபிடிச்சி கேட்டோம்னா அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. இதுக்கு தான் இந்த சதய நட்சத்திரத்தை சொல்கிறது. சதய நட்சத்திரத்துக்கு ஒரு பூசாரிங்கிற ஒரு பேர் கூட உண்டு. எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த பூசாரி குறி சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும், இல்லை கான்சியஸில் சில விஷயங்கள் சொல்லும், கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. இதை யார்ட்டையாவது சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் பல விஷயங்களை உள்வாங்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சதய நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் நின்னால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சூரியன் நின்றுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் சதய நட்சத்திரத்தோட சாரத்தில் நின்றால் கிட்டத்தட்ட அது மாசி மாதத்தில் தான் அங்கே நிற்கும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்கள் சம்மந்தப்பட்ட லேசான பாதிப்பு ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தானியங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த உயர்ந்த வகை தானியங்களை பேக்கிங் பண்ணுற இடம், தரம் பிரிக்கிற இடம், இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நாகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்களோட வழிபாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாகராஜா வழிபாடு, நாக தெய்வங்கள் வழிபாடு, நாகாத்தம்மன் வழிபாடு இதோடலாம் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். ஆடைகள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உணவு வகைகள், விலை உயர்ந்த ஆடைகள் அணியணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல் இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த சாப்பாடு, ஹைஜீக்கான சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஏதாவது ஒன்று அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னாலும் அதை விலை உயர்ந்த பொருளாக தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல் ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட அதுவும் விலை உயர்ந்த பொருளாக தான் இருக்கணும். அதாவது வாங்குவதும் கொடுப்பதும் ரெண்டுமே தரமானதாக இருக்கணும். அது சும்மா கொடுத்தாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, அந்த ஒர்த்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி தன்மை சதய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால், அப்போ சதய நட்சத்திரங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னோம், உணவு விஷயங்களை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுத்தது அதில் சந்திரனே இருந்ததுன்னா அதுதான் அவங்களுடைய நட்சத்திரமே, பிறந்த நட்சத்திரமே ஆகிடுது இல்லையா? இப்போ இவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான ஆற்றல்கள் அவர்கள்ட்ட குவிந்து கிடக்கும். வெவ்வேறுபட்ட ஆற்றல்னால் நம்ம பழைய காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரொம்ப அந்த நீண்ட நாள் சில விதை நெல்கள்லாம் பாதுகாக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கோபுரங்களில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அது எத்தனையோ வருஷம் கழித்து அதை எடுத்தால் பயன்பாட்டுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல,
அது மாதிரி இப்போ சமீபத்தில் கூட சில செய்திகள் இந்த தாமரை விதைகள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு தோண்டி எடுத்து போட்டால் முளைக்குது அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அரிய தகவல்களை வந்து அவர்கள் சேகரித்து வச்சுருப்பாங்க. வசதி உள்ளவர்கள் வந்து அரிய பொருள்களையும் கூட சேகரித்து வச்சுருப்பாங்க. இந்த உணவுகளில் வந்து இந்த ரெசிபிகளை உருவாக்குறது இருக்குல்ல, இதோட இதை மிக்ஸ் பண்ணால் எப்படி, அதோட இதை மிக்ஸ் பண்ணால் எப்படி, இதில் என்ன புது டேஸ்ட்டு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த க்ரியேட்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்போதுமே ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படியாவது ஓப்பன் பண்ணினோம், ஒரு ஹோட்டல் எப்படியாவது நடத்தணுங்கிற எண்ணம் வந்து அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க நடத்துகிறாங்களோ நடத்தலையோ, ஆனால் அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் உணவு தொழில் மேலே அவர்களுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கும். நல்லா ருசியாக சாப்பிட்ணும், அதே போல் ருசியாக அடுத்தவர்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணுங்கள, அந்த தாட் வந்து அவர்களுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து சதய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுங்கிறது. அவ்வளோ அறிவுஜீவிகளாகவும் இருப்பாங்க, ஆனால் வெளியிலே தெரியாது. சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால், சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா தைரியமும் வீரியமும் கொஞ்சம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா பட்டுன்னு கோபம் வந்துடும் அவர்களுக்கு. ரொம்ப ஆவேசமாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அதை வந்து எப்படியும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அந்த ப்ரெஷர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட பட்டுன்னு கோவம் வந்ததுன்னா அப்படியே உடம்பெல்லாம் சில பேருக்கு உதற ஆரம்பிச்சிருதில்ல, அப்படி கூட வரும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆயுதங்களோட தொடர்புடைய சாமிகள் இருக்கும். வீரமாக இருக்கக்கூடிய சாமிகள் இருக்குல்ல, ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை வீரன், கருப்புசாமி, பாவாடை ராயன், இந்த மாதிரி வந்து இந்த வீரத்தை சொல்லக்கூடிய சில சாமிகள் இருக்கும் பாருங்கள். அந்த சாமிகள் மேலே வந்து அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும். தன்னை அறியாமலே பார்த்திங்கன்னா அந்த கடவுள்களை வந்து அவங்க தேடி போவாங்க. பொதுவாக இவர்களுக்கு வந்து வீர விளையாட்டுக்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள திறமையை வந்து வெளிக்காட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இவர்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா அந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்தி இவர்கள் வசம் வந்து அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்துடுறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு திறமை இருக்கும், அந்த அளவுக்கு தைரியமும் அவர்களுக்கு இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால், இப்போ சதய நட்சத்திரத்தில் புதன் இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம பார்ப்போம் சில இடங்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், நிறைய டாக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்கேன் எடுங்கம்பாங்க, அந்த டெஸ்ட் எடுங்கம்பாங்க, இந்த டெஸ்ட் எடுங்கம்பாங்க. எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மல் தான் இருக்குது, இது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து உடலில் வந்து ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சதய நட்சத்திரத்தில் புதன் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 15 ரூபா மாத்திரையிலையும் மருந்துலேயும் அதை கிளியர் பண்ணிவிடுவாங்க. எப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தெரியும், அதை வந்து கண்டுபிடிக்கிறது சாதாரணமாக விஷயமாக சரி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி டேலண்ட்டு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை அவர்கள் கண்டுபிடிச்சி சாதாரணமாக சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே சமயம் அவர்களுடைய பிரச்சனை சாதாரணமான பிரச்சனைகளாக இருந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஒரு பக்கம் ஏறினா இன்னொரு பக்கம் இறங்குது அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். இவங்களுடைய போக்குகளை வந்து கண்டுபிடிக்கிறது, இவங்க எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க, இவர்களை ஜட்ஜ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாத விஷயங்களை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. சாதாரண விஷயங்களை வந்து இவங்களுக்கு சொல்ல தெரியாது. மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது, ஆனால் 10 நாள் கழித்து அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேலண்டட் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இது கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது குரு வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அதிகமாக கொடுக்கும். பல பேர் பார்த்திங்கன்னா எல்லோரும் எடுக்க முடியாது, அந்த நிறம் வந்து அவங்களுடைய உடலே பார்த்திங்கன்னா ஒரு பொன் நிறமாக இருக்கும். இது வந்து குரு இல்லையா. சதயம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம். குரு வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறத்தை குறிக்கக்கூடிய. இது போய் அங்கே இருக்கும்போது என்னதுன்னா சில நேரங்களில் இதோட தன்மையை வந்து அதிகமாக கூட்டி விடும். பொதுவாக ராகு வந்து இந்த தன்மையை அதிகம் கூட்டக்கூடிய தன்மை உள்ளது இருந்தால் கூட குரு அதோடு சேரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள், சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா அந்த புது ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கி வந்து இவங்க அற்புதமாக சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் இது எப்படின்னா இந்த கிளிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து மின்னிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பல நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்தால் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலவு வந்து பளிச்சுன்னு தெரியுது இல்லையா. அப்போ வந்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 பேர் ஒரு இடத்துல இருக்கக்கூட இவங்க மட்டுமே தனித்து தருவாங்க. அதாவது நல்லா தெரியுவாங்க பார்க்குறதுக்கு, தோற்றத்துலையா, அறிவு ரீதியாக, இல்லை வந்து செல்வத்திலையா, கல்வி அறிவில், எப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். அதாவது வந்து ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட இவங்க வந்து தனித்து இருப்பாங்க, தனித்தன்மையோடு இருப்பாங்க. எல்லாருடைய
கவனத்தையும் ஈர்க்கிற அளவு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். பெரிய அளவுக்கு பொருளாதார பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற விஷயம் தெரிவாங்க. அதே போல் எவ்வளவு பணம் இருந்தாலும் இவங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களா சொன்னதான் தெரியுமே தவிர நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால், சதய நட்சத்திரத்தில் பொதுவாக சுக்கிரன் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த ஐம்புலன்களுக்கும் உணர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஐம்புலன்கள்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லையா, மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிற மாதிரி. அது வந்து கண்ணால் பார்க்குறதும் பவர் அதிகமாக இருக்கும், காதால் கேட்குறதுக்கும் பவர் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சில நேரங்களில் இவர்களுக்கு வந்து கண் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்களில் இருக்குது. ஏன்னா சிலருக்கு மட்டும், எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதே போல் இவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஆடை அணிகலன்கள்லாம் அப்பப்போ எங்கேயாவது மாட்டி கிழிச்சிக்கிறது, திடீர்னு மக்கி போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த டேமேஜஸ் அதிகமாக இருக்கும். நகைகள் பெரிய அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருக்காது. அவர்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சய பாத்திரம் மாதிரி அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த வளர்ச்சி வந்து வெளியில் தெரியாமலே இருக்கும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் முக்கியமான விஷயமே என்னென்னா, பொருளாதாரத்தை வந்து குரு பெரிய அளவுக்கு கொடுக்கும், சுக்கிரன் வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரெண்டுமே வெளியில் தெரியாது ஒரு சமயம். அதே போல் இந்த கண் பாதிப்பு, உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருக்கும். அதை வந்து அதெல்லாம் கடந்து வரலாம். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. எதை எடுத்தாலும் அதில் வந்து பெரிய அளவுக்கு சாதனை. இப்போ வியாபாரம் பண்ணாங்கன்னா அந்த தெருவிலேயே நாம் தான், அந்த கடை தெருவிலேயே நாம் தான் பெரிய வியாபாரி. அதே போல் ஒரு விஷயங்களை கொண்டு கொடுக்குறோன்னா நாம் தான் டாப். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி அதை பெரிய மைனஸாக சொல்கிறதுக்கு இல்லை. சதய நட்சத்திரத்தில் ராகு இருந்தால், ராகு நட்சத்திரத்தில் ராகுவே இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு தானே. அதுவும் கும்பத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவலை எட்டி பிடிக்கணுங்கிறதுக்காக எந்த விதமான வழிகளையும் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிகளையும் உங்கள் கையில் எடுப்பாங்க. ஆனால் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்க முடியாது, நானும் தெரிஞ்சுக்க முடியாது, அவங்களுக்கே பல நேரங்களில் தெரியாது. கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து ஒரு நிலையை அச்சீவ் பண்ணுறது. அப்போ கூடுமான வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறவங்க ஓரளவு வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அதே போல் அவர்களுக்கான நெருக்கடியும் அந்த மாதிரி சில சூழ்நிலைகளும் வந்து சில நேரங்களில் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சதய நட்சத்திரத்தில் கேது இருந்தால், சதய நட்சத்திரத்தில் கேது இருந்தால் அது ஒன்று சொல்லுவாங்க, உடலும் மனதும் ஒரே நேரத்தில் வந்து அந்த சிந்தனை இருக்காது. இப்போ வந்து கண்ணு வந்து ஒன்று பார்க்கும், வாயு ஒன்று பேசும், மனசு ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்படி தான் உங்களோட சிந்தனைகள் இருக்கும். எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான பற்று இருக்காது. எதுலேயும் ஒரு எதிர்கருத்து, மாற்று கருத்து இருக்கும். ஆனால் இவர்களுடைய மாற்று கருத்துங்கிறது எங்கே கை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா இன்றைக்கி சமுதாயத்தில் உள்ள நடைமுறைகள் வந்து நம்மளை வந்து ஒரு வினோதமான மனுஷனாகவும், நம்ம ஏதோ இந்த மனித குலத்துக்கு விரோதமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க செய்கிறது இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதான் நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சிந்தனைகளை உடையவர்களாக இருப்பாங்க. சதய நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.